அண்ணன்னு சொல்லி ஒரு அண்ணன், அகஸ்டின் ஆசிரியர் அவர் பேரு. அந்த அண்ணன் வந்து செய்தி வேளையில அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க. தம்பி, உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பார், உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது, ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கும்? எல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு நினைப்போமா? ஆனா ஆண்டவர் வந்து என்னோடு கூட பேசினார், தெளிவாக பேசினார். அப்போ ஐ said எஸ் லார்ட். இல்ல, அது முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஒரு சின்ன பிரேயர், 2x2 ஃபெலோஷிப்னு சொல்லி ரெண்டு பேரா பிரிச்சு விட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் அப்படியே, எனக்கு கூட வந்தவர் ஜெயசிங் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன், அவர் வேறு கல்லூரியில படிக்கிறவர். போன போது எங்க அப்பா பேர் ஜெயராஜ், அவங்க அப்பா பேர் ஜெயராஜ். நான் எஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறேன், அவர் எஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறார். there are common platform. he became a friend. அப்போ கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த கேம்புக்கு எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஊரையே எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, நான் வந்து என்னதான் இவங்க பண்றேன்னு சொல்லி ஒரு வழி பண்ணணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய பின்னணியை கேட்டோன்னா, பைபிளை கிழிச்சு காலேஜிலேயே அப்படி தூக்கி வீசுற ஒரு ஆள், கேம்புக்கெல்லாம் வர ஆள் இல்லை, நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய காரியம் பேசி முடிச்சு, சரி நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ அக்செப்ட் த லார்ட். ஆமென். நான் ஒப்பு கொடுத்த உடனேயே 1 மணி நேரத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு ஒரு ஆத்துமா கொடுத்தார். இன்னைக்கு வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன்னை அழகாக பயன்படுத்துவார். எப்ப நீ எஸ் லார்ட் அப்படி சொல்றியோ, ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார், உன் வார்த்தைகளை கனப்படுத்துகிறார், உன் அர்ப்பணிப்பை கனப்படுத்துகிறார், நீ எடுக்கிற தீர்மானங்களை கனப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எடுக்கிற ஒரு தீர்மானம் நம் வாழ்க்கையே மாற்றி போடும். அன்று அர்ப்பணித்த அந்த அர்ப்பணம், அன்று எடுத்த தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு 48 ஆண்டுகள் அந்த தேவன் என்னோடு கூட பயணிக்கிறார். ஐ ஃபெயில் இன் எவ்ரி ஃபீல்ட். நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எவ்ரிபடி சேஸ் த லார்ட் இஸ் வித் ஹிம் அப்படின்னு யார் சொல்லுவா தெரியுமா? எங்க கம்பெனியில, எங்க நம்ம போற இடத்துல ஒரே காரணம், இஃப் யூ கிவ் யுவர் லைஃப் டு லார்ட், he make everything different. எல்லாமே ஃப்ளரிஷிங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வரும், ப்ராப்ளங்கள் வரும், சூழ்நிலைகள் எதிர்கொள்ள முடியாத சிலைகள் வரும். ஆனால் அவைகளை தாண்டும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான வழியாய் வைத்திருப்பார், ஒரு அழகான பாதையிலே நம்மை நடத்துவார். இன்னைக்கு நீங்களும் நானும் எடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரே ஒரு தீர்மானம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கணுமா அல்லது நான் இந்த உலகத்தோடு இருக்க வேண்டுமா? the decision is a very important for every human. இல்ல, நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க கூடும். அந்த மாற்றி அமைக்கிறது வந்து ஒருவேளை ஒரு அற்புதமான அந்த மாற்றத்தை இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானமாக இருக்கலாம். இந்த நாளில எடுக்கிற தீர்மானம் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு மாற்றுகிறதாக இருக்கலாம். ஆனால் அதை எடுக்கிறது யார் கையில் இருக்கு தெரியுமா? நம்ம கையில் இருக்கு. இந்த சந்தியா வேளைன்னா ஆண்டவரோடு, அதாவது மாலை பொழுதிலே தியானம் பண்ணுகிற நேரம் என்று சொல்றாங்க. ஈவன் இன் சான்ஸ்கிரிட் வேர்ட் சந்தியா சேஸ், அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா தியானம் பண்ணுகிற நேரம், தியானம், தேவனோடு கூட இருக்கிற நேரம். ஒருவேளை நீங்களும் நானும் அநேக காரியங்களை கேட்கலாம், அநேக வார்த்தைகளை கேட்கலாம், ஆனால் எதை கேட்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது நீங்க தான். நமக்கு காதுல ஒலிக்கிற ஒரே நேரத்தில் ஒரு 37 சவுண்டுக்கு மேல கேட்க முடியுமா? எத்தனை? 37 சவுண்டு. இப்படியே நீங்க இப்படி யோசித்து பார்த்தா
பக்கத்துல பேசுறது கேட்கும், சமையல் வேலை நடக்கும், அங்க ஒரு தட்டு விழுந்தா கேட்கும், ஃபேன் ஓடுற சத்தம் கேட்கும், கீழே ஒருத்தர் பேனா போட்டா கேட்கும். எல்லாம் அப்படி கேட்டாலும் பட் we can focus on one thing, ஒரு சத்தம். அந்த சத்தத்துக்கு நம்ம கேட்கிறவர்களா இருந்தால் நம்முடைய எடுக்கிற தீர்மானங்கள் அழகாக மாறும். ஒரு அருமையான நாத்திகருடைய குடும்பம் அப்படின்னா என்ன தெரியுமா? கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுடைய குடும்பம். 5 பிள்ளைங்க, அந்த மொத்த 6 பிள்ளைங்க, 2 அண்ணன் 3 சகோதரி சிஸ்டர்ஸ். இவர்களோடு பிறந்த ஒரு மனிதன். அவர் பிற்காலத்துல வேற மாறிட்டாரு. ஆனா அவர் சொன்ன சாட்சி, எங்கள் குடும்பம் ஒரு நாத்திக குடும்பம், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலே நான் நடுவுல பிறந்திருக்கிறாரு. மேல 2 பேர் அண்ணன்மாரு, கீழே 3 தங்கச்சி. எல்லாருமே நாத்திகராக வளர்க்கப்பட்டார்களாம் வீட்டுல. ஆனா இந்த தம்பி சொல்றாரு, அந்த சகோதரர் சொல்றாரு, என்ன எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு கையை பிடிச்சு அப்படியே கூட்டு போறாங்க. அவங்க செஞ்ச ஒரு காரியம், he gave a choice. என்ன பண்ணாங்களாம்? 2 ஸ்கூலை கொண்டு போய் காமிச்சாங்க. இந்த ஸ்கூல் நல்லா இருக்கா, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கா, உனக்கு எது பிடிக்குது? இது ரொம்ப அபூர்வம் இல்ல, யாராவது அப்படி கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? டே அப்படின்னு போட்டு இதான் ஸ்கூல் அப்படின்னு காமிச்சிருவாங்க. ஆனா அந்த பையனை கூட்டு போனாங்க, 2 ஸ்கூல்ல காமிச்சிட்டு எது உனக்கு பிடிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த தம்பி சொன்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கூல் பிடிக்குது, ஏனென்றால் அந்த ஸ்கூல்ல அழகா ஒயிட் வாஷ் பண்ணி அழகா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னானோ. ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. இவங்க யாரு? கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. ஆனா சேர்த்து விட்டது ஒரு கான்வென்ட் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவனுக்கு கடவுள்னால் இவர் இருந்தா ஜீசஸ் மட்டும்தான் தெரியும். வீட்டில் கடவுளை பற்றி பேச மாட்டாங்க, எந்த தெய்வமும் கிடையாது. சர்ச்சில் ஸ்கூல்ல எல்லாம் நடக்கும், அட்டெண்ட் எவ்ரிதிங். இப்ப கடவுள்னா இவர் தான் தெரியும். அவனுடைய அழகான வாலிப வயது வரும்போது முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறின போது எங்க வீட்டில் போய் பேசுறதுக்கு கஷ்டம், ஹரிப்பிரியா மாதிரி இல்ல. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நான் இப்போ சாட்சி சொல்றேன், எங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு டிசிஷன், ஐ சூஸ் தட் ஸ்கூல். அந்த ஸ்கூலை நான் தெரிந்தெடுத்ததுனால எங்கள் குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன், maybe the entire family, entire nation, the entire world, you can be a testimony to many people. அநேகருக்கு சாட்சியாய் உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். Are you ready to take the decision? தீர்மானங்களை எடுக்கிறது நீங்க தான். நம்ம நிறைய நேரம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா என்னோடு பேசட்டும், கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு இதை செய்யட்டும், நிறைய நேரம் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நம்புகிறேன் என்று சொல்லுகிற தீர்மானம் நீ எடுக்க வேண்டியது. நீ நானும் அந்த தீர்மானத்தை எடுக்காதது மட்டும் ஆண்டவர் நம்மளோடு பேச முடியாது. ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாரா? பேசுவாரு. நீ ஒரு செவர்கிட்ட போய் நின்னுட்டு பேசுன்னு சொன்னா பேசுமா? பேசாது. ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லும் போது பேசுகிற ஒரு தெய்வம். ஆமென். அந்த தெய்வனை நோக்கி கூப்பிடுகிறது நீங்களும் நானும் தான். ரிக் வாரன் சொல்லி ஒருத்தர் அவர் புக் எழுதுறாரு. அந்த புக்ல தி பர்பஸ் ட்ரிவன் லைஃப், வாழ்க்கையிலே நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, யாருமே ஒரு ஆக்சிடென்டா பிறக்கல, எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரணத்திற்காக, தேவனால் ஒரு தீர்மானத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக பிறக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எழுதுறார். அப்படி எழுதும் போது நிறைய காரியம் சொல்றாரு. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா சொல்றாரு? தேவனுடைய திட்டத்தை உன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள you have to take a decision. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை நாம் ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது, எஸ் லார்ட்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 26வது வசனத்துல என்ன தெரியுமா சொல்லுது? தேவன் தமது சாயலாக மனிதனை படைத்து சகலத்தையும் ஆளக்கடவர்கள் என்றார். என்ன சொல்றாரு?
சகலத்தையும் படைத்து எல்லாத்தையும் ஆளக்கடவர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும். யார் கண்ட்ரோல்ல? நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா அல்லது நம்ம வேற எது கண்ட்ரோல்ல இருக்கிறோமா? இல்ல, வீட்டுல ஒரு டிவி பாக்குறீங்க, அந்த டிவி ரிமோட் என்ன சொல்லுது? இந்த சேனல் போ, அந்த சேனல் போ, அந்த சேனல் போ. இப்ப அதை கீழே வைக்கலான்னு சொல்லும் போதுதான் இந்த டைமுக்கு பிறகு அடுத்த சேனல், இந்த டைமுக்கு பிறகு அடுத்த சேனல். many people are controlled by the டிவி ரிமோட். நிறைய வீடுகள்ல இல்ல, ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட, கிறிஸ்தவ நல்ல நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க, அது கண்ட்ரோல் டிவியில பார்த்துட்டே இருக்கிறோம், ரைட்? ஆனா என்ன உள்ள போச்சுன்னு சொன்னா கடைசியா பார்த்தா எந்த நிகழ்ச்சியுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் நீ தேவனோடு கூட நேரம் செலவிடுகிற நேரம் இருக்குதா? ஆண்டவரோடு நேரம் செலவிட எடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அழகாக வழி நடத்துவார். எத்தனை பேர் வீட்டில் செல்போன் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க? நீங்க அப்படி மாறிட்டு இல்ல, ப்ரொஃபசர் டாக்டர் நியூ பிகின் தான் முதல்ல கை தூக்குறார். he may be using it for different purpose. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, the day begins with cell phone, ends with cell phone. காலையில எழும்பின உடனே என்ன பாக்குறது? எனக்கு என்ன செய்தி, யார் அனுப்பி இருக்கிறா, யாருன்னே தெரியாது. ஆனா எனக்கு யாராவது ஒரு செய்தி அனுப்பியிருப்பாங்க. வாட்ஸ்அப் இல்ல, ஃபேஸ்புக், we are seeing some other face in that. ஏதோ ஒரு முகத்தை தேடுறோம், ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய முகத்தை பார்க்க are you spending time? Technology ruling our life. செல்ஃப் லேப்டாப்ல உட்கார்றாங்க, பாதி நேரம் ஆபீஸ் வேலை, பாதி நேரம் சைட்ல வேற என்னமோ ஓடுது இல்ல. நான் ஒரு 2-3 வாலிப பிள்ளைகளுடைய பெற்றோர்களோட பேசும்போது அவங்க சொன்னதை எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, என் பையன் லேப்டாப்போட உள்ள போறான், கதவை பூட்டிக்கிறான், என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது, சாப்பிட கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறான் இல்ல. There are addicted to lot of things. இன்னைக்கு தேவையில்லாத அத்தனையும் கையடக்கத்திலே அல்லது ஒரு ஸ்கிரீன்ல எல்லாம் இருக்குது. many people are addicted to that. இந்த அருமையான சாயங்கால வேளையில வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், நான் சொல்றதெல்லாம் யாரையோ பற்றி இல்லை, உங்களுக்கு தெரியும் யாரை பற்றின்னு. ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசணும்னு நினைக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். He want your time. He want you to control the world, not the technology to world you. உங்க ஒரு உலகம், விஞ்ஞானம் உன்னை ஆள கடவது இல்லை, நீ பூமியை ஆள கடவாய். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் உன்னை உருவாக்குனதன் நோக்கமே அதுதான். இன்னைக்கு எத்தனை பேரு டைமுக்கு தூங்குறாங்க? தூக்கமே இல்லை. இன்னைக்கு டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க, ரொம்ப இளம் வயதுல இறந்து போகிறார்கள், சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக். ஏன் தெரியுமா? there is no system, systematic life இல்ல. நைட்டு 1 மணி ஆனாலும் அப்படியே உட்கார்ந்து டிவிலேயே பார்த்துட்டு இருக்கிறான். நான் ஒரு நியூஸ்ல ஒரு சின்ன கட்டிங் பைபிள்லேயே வச்சிருந்தேன் ரொம்ப நாள். அது ரொம்ப நல்ல கட்டிங்லாம் இல்லை. அந்த கட்டிங் என்ன சொல்லுதுன்னா, ஃபாரின்ல ஒரு கண்ட்ரியில் இப்போ மேரேஜ் எப்படிலாம் நடக்குது, முந்தியெல்லாம் பார்த்து நடத்தி வச்சாங்க, அம்மா அப்பா பார்த்து நடத்தி வைப்பாங்க, பெற்றோர் பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்களே பார்த்து அம்மா அப்பா நடத்தி வைப்பாங்க. இப்போ அவங்களும் பார்க்க, அம்மா அப்பாவுக்கு தெரியவே தெரியாது, ஓ கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி நிலைமை இருக்குது. அதையும் தாண்டி கல்யாணம் பண்ணுறான், ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல,
ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணா பரவாயில்ல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. இதுவும் ஒரு காலம். அதையும் தாண்டி நான் பார்த்த நியூஸ் என்ன தெரியுமா? The person wanted to marry a laptop. அவன் அதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறான். நான் லேப்டாப்பை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு. நல்லா இருக்குல்ல? உலகம் எங்க போகுதுன்னே தெரியலமா. So we are addicted to so many things. காரணம் என்ன தெரியுமா? He is the entire entertainment, enjoyment, everything is that laptop. இது எனக்கு கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறான். இன்னைக்கு நீங்க எதிலே அடிமையா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எதில அடிக்டா இருக்கிறீங்கன்னு தெரியாது. யாருமே இல்லை, யாருமே பார்க்கல. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்கு தெரியுமா? என் வாழ்க்கை எனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்குது. எங்க? சின்ன கையடக்கத்துல. இதுதான் என் உலகம் நினைக்கிறது. யாருமே பார்க்கல. பெட்ஷீட் போட்டு மூடிட்டு உள்ள உட்கார்ந்து செல்போன் பார்த்துட்டு இருக்கிறியா? யாருமே பார்க்கலன்னு கதவெல்லாம் அடைச்சிட்டு தனியா உட்கார்ந்து படுத்துட்டு இருக்கிறியா? 2 செல்போன் வச்சிருக்கிறியா? ஒன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும், இன்னொரு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். சிரிக்கிறதுக்கு சொல்லலமா. டோன்ட் சீட் யுவர்செல்ஃப். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்காதீர்கள். வாழ்க்கையில நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? There is a purpose for my life. என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது தேவனுடைய நோக்கமா இருக்க வேண்டும். நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன்? நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் செய்கிறது தேவனுக்கு பிரியமா? இன்னைக்கு நான் செய்யறது எனக்கே பிரியம் இல்ல. அப்படிதான் பவுல் எழுதுறாரு இல்ல? நான் செய்ய நினைக்கிறது எனக்கே, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதைத்தான் செய்யறேன். எனக்குள் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ரோமருக்கு எழுதுறாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. இது நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற, எனக்குள் ஆழ்ந்து என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற என்னுடைய பாவமா இருக்கிறது. தம்பிமார், சிரிக்கிறதுக்காக நான் சொல்லவே இல்லை. தங்கச்சிமார், யோசிங்க. Are you spoiling your life? Life is so beautiful. வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? நான் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. தானியேல் 1:8 சொல்றாரு. என்ன சொல்றாரு? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். இருதயத்திலே ஒரு தீர்மானம். நம்ம எடுக்கிற தீர்மானம் எங்க இருக்கு தெரியுமா? ஹார்ட்டுக்குள்ள, இருதயத்துல. அந்த தீர்மானம் இதுக்கு பிறகு மாறவே கூடாது. ஒரு நேரம் எடுக்கிற தீர்மானம். அவனுடைய வாழ்க்கையில 3வது வசனத்திலிருந்து 5 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டார்கள். எங்கிருந்து கொண்டு வராங்க? பாபிலோனிலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். எத்தனையோ 18,000 பேருக்கு மேல அடிமையாக கொண்டு வரப்பட்டதிலே இவர்களும் உண்டு. ஆனா ராஜகுலத்தோர், அவர்கள் ராஜகுலத்தோர் ஒரு மாசுவும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜ அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமை உள்ளவர்கள் இல்ல? இப்படி அழகான இவர்களை அந்த குழுவில், அந்த கடத்தி வரப்பட்டதுல இப்படி ஒரு சின்ன குரூப், ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அழகான ஞானம் உள்ளவர்கள். ஆனா இவங்க மட்டும் ஒரு தீர்மானம் என்ன எடுக்கிறாங்கன்னா, எதுனாலும் நான் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. சிந்தனைகளிலே, யோசனைகளிலே. நீங்க ஜெருசலேம் போனீங்கன்னா ஆலயத்துக்குள்ள போறதுக்கு அந்த தீட்டா இருந்தா உள்ள போக கூடாதுன்னு சொல்லி they restrict in many things. கம்யூனியன் எடுப்பாங்க. நம்ம போய் எடுக்கிறோம்ல, அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கு எல்லா சர்வீஸ்லயும் கம்யூனியன் உண்டு. ஆனா எல்லாரும் போய் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு தயாராகிறதுக்கு 7 days they purify themselves. எதுக்கு? கம்யூனியன் வாங்குறது, நற்கருணை வாங்க 7 நாட்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவாங்களாம். நம்ம எப்படி எடுக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் இந்த நற்கருணை எடுத்த உடனே மன்னிச்சிடும். அது மன்னிக்கிறது இல்லை. அதுல நல்லா வாத்து பார்த்தீங்கன்னா,
அதுக்கு நிறைய தண்டனை இருக்குன்னே சொல்லியிருக்கு. இதனால் மரித்தவர்களும் உண்டேன்னு சொல்லியிருக்கு. How we take it is granted. நிறைய காரியங்களை இது அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி எடுத்துக்கொள்றோம். இந்த தானியேல் எடுத்த தீர்மானத்துக்கு ஒரு காரணம் என்னன்னா, he was very close to the Lord. இஸ்ரவேலின் தேவனை வணங்குகிற அந்த தானியேல் எந்த இடத்துக்கு வந்தாலும் இல்ல, அவன் எல்லா நேரமும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனா இருந்தான். he was always look unto the Lord. நீங்க எத்தனை பேர் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்றோம், ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம்? ஹலோ, எவ்வளவு நேரம் ஜெபத்தில் செலவிடுறோம்? ஹலோ, எல்லாம் கீழே பாக்குறீங்க, யார் முகத்தையும் பாத்திரக்கூடாதுன்னு. ஜெபம் ஆண்டவரோடு பேசுகிற நேரம். இந்த ஜெபத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையை மாறுவதை தன்னால உணர முடியும். ஜெபனை நீங்க போய் முழு நேரமும் தனியா போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீ பஸ்ல போறியா, ஜெபம் பண்ண முடியும். நீ இது வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறியா, ஜெபம் பண்ண முடியும். சமையல் செய்யறியா, ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரை உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும், துதித்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆண்டவரே நான் உன்னோடு கூட பேசுகிறேன். ஒரு என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும் போது ரொம்ப வித்தியாசமான அனுபவம். அவர் பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறார். பஸ்ல ஆண்டவரை துதிச்சு ஜெபம் பண்ணாராம். ஆவியானவர் இறங்குச்சான், அப்படியே முன்னாள் சீட்ல இருந்து தூக்கி போட்டுருச்சான் அவரை. அவர் சொல்ல எல்லாம் அவரை வேடிக்கை பார்த்தாங்களாம். அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லைங்க, ஐ வாஸ் ஃபில்ட் பை தி ஸ்பிரிட் அப்படின்னாராம். ஜெபம் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நிரப்புறவரா இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் எங்க போனாலும் சரி, நீ எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நீ ஆண்டவரை நோக்கினால், ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம கூட நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ரைட்? அந்த வசனம் சொல்லுது, அவங்க வெளியூர்னு வந்துட்டாங்க. இப்ப எவ்வளவோ தூரம் காலையிலே சொன்ன நினைக்கிறேன். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஒரு தீர்மானம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தனிமை வந்து பாவத்துக்கான வழிகோலா இருக்கக்கூடாது. யாருமே என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. சங்கீதம் 139 எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? என்ன அந்த வசனங்கள்? நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் நெருக்குதலையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நான் பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் என்னை காண்கிறேன். நான் உமக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? இல்ல, உமக்கு இருளும் பகலுக்கு ஈக்குவலா என்னாச்சு? சரி ஆயிட்டே. அவருக்கு வந்து இருள் எப்படி இருக்குமா? பகல் மாதிரி இருக்கும். நீ இருள்ல எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு நினைச்சா தேவன் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மறைக்கவே முடியாதுமா. நம்முடைய வாழ்க்கையை நீ யாருக்கு வேணாலும் மறைக்க முடியும், ஆனால் ஆண்டவருக்கு மறைக்கவே முடியாது. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன், ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அழகாக மறைக்கிறவராய் இருக்கிறார். இல்ல, நேபுகாத் நேச்சாருடைய ஒரு சிலையை நிப்பாட்டுறாரு. 3வது அதிகாரத்தில் வருது. இந்த சிலையை எல்லாரும் வணங்கணும்னு சொல்றாங்க. ஆனா யார் வணங்கல? அந்த 3 பேர் மட்டும் வணங்கல மட்டும் இல்ல, 2வது நேரமும் திரும்ப நாங்க வணங்கணும், நாங்கள் இசை வாசிக்கிறோம் சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். நிமிர்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் நிலை வித்தியாசமா இருந்தது. ராஜபோஜனம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அது வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா என்ன சொல்லுது? இருந்தவர்களிலே 10 மடங்கு சமர்த்தராக அவர்களை கண்டார்கள் என்று சொல்றாங்க. ஞானத்திலே மற்ற எல்லாருக்கும் இருந்த அறிவை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாய் அவர்களுக்கு அறிவு இருந்ததை காண்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? Then wisdom from the Lord. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினாலே 10 மடங்கு மற்றவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாய் வைத்திருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஞானம் இல்லைன்னு பயப்படக்கூடாது, இந்த பாடம் வரலன்னு பயப்படக்கூடாது, இது எனக்கு புரியலேன்னு யோசிக்க கூடாது. அது புரியுதோ புரியலையோ, நீ கர்த்தரை கேள். யாக்கோபு 1:5 சொல்லுது, இதோ ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். வசனம் அழகா சொல்லுது, கொஞ்சமாலாம் இல்ல, சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் அவரை முழுமையாய் பற்றி பிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன்னு சொன்னா ஆண்டவர் சகலத்தையும் உனக்கு ஞானத்தாய் நிரப்புவார். அதுதான் அங்கேயும் நடக்குது. இல்ல, மாமிசத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் நிறைய நடக்கும்.
அவருடைய காலத்திலே நடக்குது. எல்லாரும் வணங்குறாங்க, நீங்க வணங்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல. அவர் சொல்றாங்க, நம்ம ரோமர் 7 பாத்தீங்கன்னா பவுல் அழகா சொல்றாரு, எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா செய்கிறேன் இல்ல. ரோமர் 8, 9, 10 எல்லாம் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால், ஒரு வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் நீங்க என்ன பண்ண வர்றீங்களா, மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம கிறிஸ்தவன் சொல்றது பெயர்ல இல்ல. அவருடைய ஆவி என்னிலே இல்லை என்று சொன்னால் நீயும் நானும் கிறிஸ்தவன் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய ஆவி நம்மிலே இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அவர்கள் எடுக்கிற தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கிறாங்க. 2வது நேரம் வராங்க, வந்து திரும்ப சொல்றாங்க, இவங்க 3 பேர் மட்டும் வணங்கலன்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் இசை வாசிக்கிறோம், நீ போய் வணங்குன்னு சொல்றாங்க. இவர்கள் என்ன சொல்றாங்க, தைரியமா நிற்கிறாங்க. ஏன் என்று கேட்கும்போது, உனக்கு பதில் சொல்லுவதற்கு அவசியம் இல்லை. யார்கிட்ட சொல்றாங்க, ராஜாவிட்ட. உமக்கு உத்தரவு கொடுக்க அவசியம் இல்லை. ஏன், எங்கள் தேவன் அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்க வணங்க மாட்டோம். அவர் எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னது நடந்துச்சா? கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எல்லாம் கூடினாங்களாம். அந்த சிலை உயரமா வணங்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்குது, எல்லாரும் வணங்குறாங்க. இப்ப இவங்க வணங்கலன்னு சொன்ன உடனே 7 முறை அதிகமான ஹீட், இதுல பெரிய ஒரு ஃபயர் ஃபேஸ் ரெடி பண்ணி அதனுடைய அக்னி அதை அதிகமா தீ மூட்டி இப்ப 3 பேரை கொண்டு போய் போடுறாங்க. கொண்டு போனவன் என்ன இறந்து போனான்னு சொல்றாங்க. ஆனா ராஜா சொல்றாரு, நம்ம போட்டது 3 பேருப்பா, ஆனா அங்க 4 பேர் உலாவுறார்கள், 4ஆம் அவன் தேவ சாயலாயிருக்கிறானே. இப்ப அவங்க வெளியே வராங்க, ரொம்ப கூலா இந்த மூன்லைட் மார்க் மாதிரி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல. இவங்க போட்டது எங்க, அக்கினி சூளை, அது 7 மடங்கு ஏத்தி இருக்கிறாங்க. ஆனா இவங்க வர்றது எப்படி, ஜாலியா. அதுல என்ன போட்டிருக்கு, அவர்கள் உள்ள முடி கூட கருகலையா, அவர்கள் மேல் வாசம் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிறது வித்தியாசமான அனுபவம். அக்கினிக்கு மட்டுமா, எல்லா இடத்துக்கும் நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில சென்னையில எல்லாம் ரீசெண்டா வெள்ளம் வந்துச்சு தெரியுமா. வெள்ளம் வந்தப்போ அடுத்த நாள் காலையில மழை 2 மணிக்கு பிறகு வெள்ளம் ஏறிடுச்சு. அப்போ எங்க ஏரியாவில் உள்ள ஒரு பாஸ்டர், நல்ல வளர்த்தியான பாஸ்டர், அவர் எங்களுக்கு பால் எடுத்துட்டு வர்றாரு, பால் பிஸ்கட்லாம், நெஞ்சு வரைக்கும் தண்ணி என் வீட்டு முன்னால. அதுல இருந்து ஏறி என் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்குள்ள வந்தா 3.5 அடிக்கு மேல தண்ணி எங்க வீட்டுக்குள்ள. அவ்வளவு தண்ணி எல்லாம் போகுது. 2 நாள் ஆச்சு, தண்ணி வடிஞ்சிருச்சு. ஒருத்தர் பார்க்குறோம் பின்னால் உள்ளவங்க எல்லாம். அப்போ கீழெல்லாம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் எடுத்து வச்சிருந்தோம். ஃப்ரிட்ஜெல்லாம் தண்ணிக்குள்ளே கவுந்து எல்லாம் அப்படி அதுக்குள்ளே ஸ்விம் பண்ணுது. அது எல்லாம் கவுந்து கிடக்குது, தண்ணிக்குள்ளே இருக்குது. இன்வெர்டர்லேருந்து அத்தனையும் தண்ணிக்குள்ள, வாட்டர் பம்பு மோட்டர் தண்ணிக்குள்ள, ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் தண்ணிக்குள்ள. எல்லாரும் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு இருக்கிறோம். வாண்டட் ஆளுமே இல்லை, கிடைக்கல. ஏன்னா எல்லா வீட்லையும் அதானே தேடுவாங்க. நாங்கள் பக்கத்து வீட்டில் சொல்கிறேன், எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு பார்க்குறேன், வரவே இல்லை. கரண்ட் வந்தோடனே நான் வரேன் சார் அப்படின்னு, நான் வரவே இல்லை. பின்னால் ஒரு வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க சொன்னேன், அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வருவார், வந்த உடனே நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சங்கர் அவன் பேருன்னு சொன்னார். ரொம்ப சீப்பாக தான் சார்ஜ் பண்ணுவான்னு. நானும் யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக கரண்ட் பவர் வந்துருச்சு. வந்த உடனே அவர் 10 நிமிஷம் நான் எங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றேன், அவன் நம்பர் தான் என்கிட்ட இருக்குது, எடுக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஃப்ரண்ட் ஹாலுக்கு வந்து ஒருத்தர் நிற்கிறார். அந்த ஆள் வந்து நின்றுட்டு, எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே நம்ம அதை தானே தேடுறோம். சங்கர் அனுப்புனாரா அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னோடனே சங்கர் தெரியுமேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டார். எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிக்கிறோம்.
எங்க வீட்டில் நாய் இருக்கு, யாருமே உள்ள வர மாட்டாங்க, வெளியே நின்றுட்டு கூப்பிடுவாங்க. அன்னைக்கு எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியாது. நேராக உள்ள வந்து ஹாலில் நிற்கிறாரு, எல்லாத்தையும் செக் பண்றாரு. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, இது இன்வெர்டரு, மோட்டர்லாம் தண்ணிக்குள்ள ஃபுல்லா இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, எல்லாமே ஒர்க் பண்ணுதுங்க. ஆமென். பக்கத்து வீட்டில் கேட்டா, எதிர்த்த வீட்டில் 2 ஃப்ரிட்ஜை வெளியே எடுத்து வச்சிருக்காங்க, 2ம் ஒர்க் பண்ணல. வாஷிங் மிஷின் எடுத்து வச்சிருக்கிறாங்க, ஃபுல் சோஃபா எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள இருக்கு. நான் பக்கத்து வீட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்க்குறேன், அந்த 3 அடிக்கு மேலே செவரெல்லாம் அப்படியே தண்ணியில் ஊறி போய் அப்படியே இருக்குது. ஜெஸ்வோடியான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வராரு 2 நாள் கழிச்சு. என்னன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு அடையாளம் கூட இல்லை. வீட்டில் செவரில் கூட ஒரு இடத்துலையும் தண்ணியை பாரல, அந்த அடையாளமே இல்லை. கேட்ட எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு பொருள் கூட எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணாமல் இல்லை. ஆமென். ஆண்டவர் பெரியவர். அக்கினிக்கு மட்டும் இல்ல, தண்ணி கூட பாதுகாத்துக்கிறார் இல்ல, உள்ள போய் மிஷினுக்குள்ள போகாதபடி காக்கிற தேவன். மனுஷர்களை கூட இல்ல, எல்லாவற்றையும் காக்கிற தேவன். அந்த எலக்ட்ரிஷியன் he got only 200 rupees சார்ஜ். எல்லாரும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு, சென்னையில் அது ரொம்ப கம்மி இல்ல, 2 டியூப் லைட் வாங்க வந்தா மாட்டினாங்களே 200 ரூபா வாங்கிடுவான். அவ்வளோத்தையும் செக் பண்ணிட்டு பின்னால வந்தேன். அந்த என் வீட்டுக்கு யார் சொன்னாரோ அவர்கிட்ட போய், ரொம்ப தேங்க்ஸ் சார் எலக்ட்ரிஷியன் அனுப்புனதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க, என் வீட்டுக்கே இன்னும் எலக்ட்ரிஷியனே வரலையே அப்படின்னு சொல்கிறார். God can send anybody if you want. இல்லை, ஆண்டவர் அழகா எல்லா காரியங்களையும் செய்வார், ரொம்ப வித்தியாசமாய் வழி நடத்துவார். நீ ஆண்டவரை நேசித்துப்பார். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படுத்துவார். மற்றவர்களை காட்டிலும் நம்மை மாற்றத்தை காட்டுவார். தானியேலுடைய வாழ்க்கையிலே 10 மடங்கு சமர்த்தராய் காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையில எல்லாரும் வணங்குறாங்க, கல்லை வணங்க மாட்டேன் என்று நிற்கும் பொழுது தேவன் அவர்களை கனப்படுத்தினார். அந்த தீ ஒண்ணுமே செய்யல, இறங்கி வராங்க. இப்ப ராஜா சொல்றாரு, இவர்கள் தெய்வத்துக்கு ஒத்த தெய்வம் வேறு தெய்வம் இல்லை. ஆமென். தானியேல் நின்றதினாலே தேவன் நாம மகிமைப்பட்டது. தேவன் அழகா சொல்றாரு, அவர்களை காத்துக்கொள்ள வல்லவர், அவர் காவாமல் போனாலும் வணங்க மாட்டோம். அதான் சொன்னாங்க. இட் ஹேப்பன். ஒருவேளை ஆண்டவர் அப்படி விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, சந்தேகமே வேண்டாம். என் தேவன் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அந்த 4 பேர் அல்ல, அதுல என்னன்னா அதோட நிக்கல. அந்த ராஜா சொல்றான், இனி இந்த தெய்வத்தை தவிர வேற தேவனை வணங்கக்கூடாது. அன்னைக்கு 20 லட்சம் பேர் எதை எதிர்த்து நின்றார்களோ அத்தனை பேர்களும் மெய்யான தெய்வம் எது என்று கண்டுகொள்ளுவதற்கு இந்த 3 பேர் எடுத்த தீர்மானம், அந்த 3 பேர் ஆண்டவருக்காய் நிற்பேன் என்று எடுத்த தீர்மானம், 20 லட்சம் மக்கள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தேவன் யார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதை நம்புகிறதா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கையை கொண்டு வருவார், அழகாக நடத்துவார். நீங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கே அதை செய்யுங்க. நீ என்ன வேணாலும் செய்ப்பா, ஆனா ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, ஒண்ணு, அது தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதா இருக்கணும். அதை செய்யுங்கள், தேவன் உன்னை கனப்படுத்துவார். இன்னும் அநேக காரியங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே யோனாவை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் காலையில. இந்த யோனா போறான். இப்ப காலையில நிறைய காரியம் சொல்லிட்டேன் இல்ல, அதுல 2 காரியம் என்னன்னா, அவன் ஒரு போட்ல ஆண்டவரை விலகி ஓடுறான். இப்ப ஓடி போய் எங்க படுத்துக்கிட்டான் தெரியுமா? போட்ல அலை வருதுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவன் அடியில போய் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பிரச்சனைக்கு பூரா பயமுள்ள இவன் தான் காரணம்னு ஊருக்கே தெரியும். இவர் எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு அநேகர் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம்பா. பிரச்சனைக்கு காரணம், என் லைஃப்ல வர்ற பிரச்சனைக்கு காரணம் நான் தான் எனக்கு தெரியும். நான் ஆண்டவரை விட்டு விலகி போனதுதான் தெரியும்.
ஆனாலும் ஒண்ணுமே நடக்காதது போல இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு இருக்கிறோம் பத்தியா. யோசித்து பாருங்க, நீங்க நம்முடைய வாழ்க்கையில காரணம் யார்? நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வது நாம் தான். இல்ல, நமக்கு நல்லா தெரியும் யார் மேல ப்ராப்ளம்னு. அந்த போட்ல மற்றவங்க எல்லாம் கேட்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா, எனக்கு நன்றாக தெரியும், நான் எபிரேயன். யோனா 1:9 சொல்றாரு, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன். அவனுக்கு நல்லா தெரியும் யாருன்னு. அவன் என்னவா, எல்லாத்தையும் உண்டாக்கின தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவன். ஆனா செய்யறது என்ன வேலை? கர்த்தரை விட்டு விலகி ஓடி போயிட்டு இருக்கிறான். நான் எபிரேயன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பயபக்தி உள்ளவன் என்று நீங்களும் சொல்லிக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகி கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களை தூக்கி எங்க போடணுவாங்க? நீங்களே சொல்ற நிலைமை. அது என்ன நிலைமை தெரியுமா? அவனுக்கு கீழே மீன் இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. என்ன தெரியுமா? தற்கொலை. He decided to commit his life. என்ன தூக்கி போட்டுருங்கப்பா. நான் இப்பதான் பிரச்சனை உணர்ந்திருக்கிறாரு. நீங்க அநேகருடைய தற்கொலைக்கு காரணம் என்ன தெரியுமா? தவறான தீர்மானங்கள், தவறான வாழ்க்கை, தவறான உறவுகள், வேண்டாத பாவத்திலே அடிமையா இருக்கிறது. நீங்க நிறைய பேர் அது என்ன ரம்மி இல்ல, எதுலயோ அடிமையாயிட்டு பணத்தை பூரா செலவழிச்சுட்டு ஒரே டிசிஷன், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சூசைட். காரணம் யாரு? இவர்களுடைய விளையாட்டு, இவர்களுடைய தீர்மானங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறவர்களா இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. கடைசியா அவன் போய் எங்க இருந்து கேட்கிறான் தெரியுமா? மீன் வயிற்றுல அடியில போய் உட்கார்ந்துட்டு அவன் சொல்றான், மறுபடியும் தன்னை அர்ப்பணிக்கிறான். 2வது அதிகாரத்துல 7:9, என் ஆத்துமா தொய்கையிலே கர்த்தரை நினைத்தேன். என் ஆத்துமா தொகைஞ்சு போச்சு, அப்படியே ஒண்ணுமே இல்லைன்னு தொஞ்சு போச்சு. இப்ப கர்த்தரை நினைத்தேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இது முதலே தெரியும். ஏன்? எல்லாத்தையும் உருவாக்கின தேவன் என் தேவன் அப்படின்னு தெரியும். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஆண்டவர் மாற்றுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், அந்த தேவன் யார் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? இவன் மீனிலிருந்து கூப்பிடும் போது ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தது மட்டும் இல்ல, நினிவேவுக்கு போறாரு, பாவத்திலிருந்து மாறுங்கன்னு சொல்றாரு. அந்த ஜனங்கள் தங்களை அர்ப்பணித்து பாவத்திலிருந்து விலகி வந்த போது அவர்களுக்கு செய்ய நினைத்ததை ஆண்டவர் செய்யாமல் அவர்களை மன்னித்தார். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவத்தை வெறுக்கிறாரு, பாவிகளை மன்னிக்கிற தேவன். அவர்களை மன்னிக்கிறாரு. இது அவருக்கு கோபம் வேற. யோனாவுக்கு, ஏன் ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறீங்க? இல்ல, நம்ம என்னன்னாலும் நினைக்கலாம், என் மனுஷன் எப்படி பாவப்பட்டவனாலும் என்ன பாவம் செய்தாலும் தேவனிடத்திலே மன்னிப்பு உண்டு. உன்னையும் என்னையும் மீட்கிற ஒரு தேவன், மன்னிக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். Are you ready to listen his voice? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறது தயாரா இருக்கிறீங்களா? ஒரே ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், அவர் ஒரு வேலை விஷயமா இன்னொரு ஊருக்கு போகணும். போய் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுக்காக அவர் போயிட்டு இருக்கிறார். கரெக்டா போற வழியில அவரை சந்திக்கிறது அவர் சர்ச்சிலே உள்ள ஒரு நல்ல பணக்கார ஒரு மனிதன். தம்பிங்க கவனிக்கிறீங்களா? ஹலோ, ஆர் யூ லிசனிங்? அப்புறம் பெரிய பணக்காரர் அவரு. அவர் சொல்றாரு, எங்க போறீங்க ஐயா? அவர் சொல்றாரு, இந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பர்சனல் ஃப்ளைட் இருக்குது, சொந்த ஃப்ளைட் வச்சிருக்கிறேன். நம்ம நாளைக்கு என் கூட வாங்க, நானும் அங்கே தான் போறேன், அது கிளியரன்ஸுக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு இவரும் திட்டமிட்டார். அடுத்த நாள் பாவதகரும் அவருடைய உதவியாளர் ஒருவரோடு கூட கிளம்புறாங்க. அந்த பணக்காரர் அவருடைய பைலட், ஒரு சின்ன ஃப்ளைட்டு போய் எடுத்துறாங்க. இப்போ அந்த ஃப்ளைட் 25,000 அடியில் போயிட்டு இருக்கு.
உயரத்துல. 25,000 அடி உயரம் போய் பறந்துகிட்டு இருக்கும் போது இப்படியே பார்த்து பேசிட்டே இருக்காங்க. அந்த பைலட் இருந்து சத்தமே வரல. அவர் அப்படியே திரும்பி பார்க்கறாங்க, ஒரு அசைவும் இல்லை. போய் அவரை அசைச்சு பார்த்தா அப்படியே சீட்ல சரிஞ்சிட்டாரு. என்ன ஆச்சு? அவ்வளவுதான். பிளைட் ஓட்டிட்டு இருந்த பைலட்டு இறந்து போனார், மரித்து போனார். இப்ப என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன். வழியே இல்லை, பிளைட்டு போய் எங்கேயாவது விழணும். ஆனா நம்ம பாஸ்டர் தான் மைக் பிடிப்பாரு இல்ல, அந்த மைக்ல ஒரு சவுண்ட் வருது, அங்க உள்ள மைக்ல. இவர் அதுல போய் ஹலோ ஹலோ ஹலோன்றாரு. உடனே சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, அங்க இருந்து பதில் வருது. ஏன் இவ்வளவு நேரம் எங்களுக்கு தொடர்பு இல்லாம இருக்குது, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. உடனே இவர் சொல்றாரு, இந்த மாதிரி எங்க நிலைமை, நாங்க இப்ப பிளைட்ல இருக்கிறோம். உடனே எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த லெவல்ல இருக்கீங்க, எனக்கு எதுவுமே பார்க்க தெரியாது, எதுவுமே பார்க்க தெரியாது. அந்த கீழே இருந்த சவுண்ட் சொல்லுது, அவரை கைட், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றத மட்டும் கவனிங்க, செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பின்னால பணக்காரர் இருக்காருல்ல, அவரு சொல்றாரு, இல்ல இல்ல, அவர் தான் ரெகுலரா அதுல போறவர்ல, நீங்க அதை மாத்துங்க இதை மாத்துங்க எல்லாம் சொல்றாரு. கீழே இருந்தவர் சொல்ற ஒரு வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லுவதை மட்டும் செய்யுங்க, என் சத்தத்தை கேளுங்கள், செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இவரு இந்த போதகர் யாரு சத்தத்தையும் கேட்கல, இந்த பின்னால சொன்னதெல்லாம் கூட வந்தவர் சொன்னதும் கேட்கல. அந்த கீழே இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அவர் சொல்ல சொல்ல இவர் அதே போல செயல்பட்டாராம். எல்லாம் சுகபத்திரமாக வந்து பிளைட் லேண்ட் ஆச்சாம். ஆமென். என்ன காரணம் தெரியுமா? இவங்க எங்க இருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த கைட் பண்றாருல அவருக்கு நல்லா தெரியும். எவ்வளவு உயரத்தில் இருக்கீங்க, எது முன்னால வருது, எங்க ரன்வே வருது, என்ன பண்ணணும், எதிர்த்தாப்புல வேற பிளைட் வருதா, எல்லாம் யாருக்கு தெரியும்? கீழே கைட் பண்றவருக்கு தெரியும். நல்லா யோசித்து பாருங்க, உன்னுடைய லைஃப்ல உன்னை உருவாக்கின தேவன், உனக்கு வேணா நீ எங்க இருக்கிறேன்னு தெரியாம இருக்கலாம், நீ எல்லாருக்கும் மறைத்து கொண்டு இருக்கிறாய் நினைக்கலாம், நீ செய்யற பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் நீ எங்க இருக்கிறேன்னு உன்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும். நீ அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்பாய் என்று சொன்னால், அவருடைய சத்தத்தை மட்டும் சொன்னதை செயல்படுத்துவாய் என்று சொன்னால், உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்ற முடியும், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிறோம் அப்பா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, முழுவதுமாய் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்துல அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை செய்யும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், ஆண்டவரே என்னோடு கூட பேசும் சொல்லி ஆண்டவர் சொல்ற பேச்ச, அவருடைய செய்கையை, அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் சுவாமி, என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. தானியேலை போல என் வாழ்க்கையை முழுவதுமாய் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. உகந்த காணிக்கையாய், உமக்கு உகந்த காணிக்கையாய் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நீர் ஏற்றுக்கொள்ளும் ராஜா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, ஆண்டவர் சொல்லுமா, ஆண்டவரே உமக்கு பிரியமான வாசனையாய் என்னை முகர்ந்து, நீர் என்னை முகர்ந்த மகிழும் ஐயா. பலியாக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் எரித்து போடும், வேண்டாதவைகளை எல்லாம் எரித்து போடும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும் ஆண்டவரே.
அக்கினியை அனுப்பும் ஆண்டவரே, எரித்து விடும் ஆண்டவரே. என்னிலே வேண்டாதவைகளை எல்லாம் எரித்து போடும் ஆண்டவரே. உகந்த வாணிகையா ஒப்பு கொடுத்தேனையா. ஆமாண்டவரே, உகந்த காணிக்கையாய், உமக்கு பிரியமான காணிக்கையாய் ஆண்டவரே என்னை கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் உமக்கு தெரியும், உமக்கு முன்வைக்கிறேன் சுவாமி. மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் விழுந்து போகிறேன் சுவாமி. என்னை தூக்கி எடுத்து தூக்கி நிறுத்த மாட்டவரே. வேண்டாத பாவங்களை எல்லாம் அகற்றி போடும் அப்பா. கண்களை தூய்மைப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே எங்கள் காதுகளை திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரே இந்த கண்களினாலே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஐயா. கண்களை பரிசுத்தப்படுத்தி கலிக்கம் போடும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் காதுகளை திறந்தருளும், உம்முடைய குரல் கேட்கணும் ஆண்டவரே. என்னோடு பேசு சுவாமி. நம்ம கேட்க கேட்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அருமையான சந்தியா வேளையில நம்ம அமைதலா ஆண்டவர்கிட்ட கேட்கும் ஆண்டவரை என்னோடு கூட பேசணும்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து தனிப்பட்ட ஜெபத்துல தனித்தனியாக நீங்க அப்படியே இருக்கிற இடத்துல இங்கேயே முழங்கால் போட்டாலும் சரி, இந்த இடத்துல தனியா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே என்னோடு கூட பேசு சுவாமி. அருமையான வேளை, மாலை வேளை, சந்தியா வேளை,
இந்த நாளில எடுக்கிற உங்க தீர்மானம் உங்கள் வாழ்க்கையே மாற்றி போடும். உங்க வாழ்க்கையை அழகானதாய் மாற்றும், அற்புதமான காரியங்களாய் மாற்றும். ஆண்டவர் சொல்லுமா, யாரையும் பக்கத்துல பேசாதீங்க. நீங்க எழும்பலாம், பக்கத்துல போலாம், எங்கேயாவது ஒரு தனிமையாய் அப்படியே முழங்கால போட்டு ஆண்டவர்ட்ட அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உகந்த காணிக்கையாய், உமக்கு பிரியமான காணிக்கையாய் ஆண்டவரே என்னை முகர்ந்து கொள்ளும் ஐயா. உமக்கான வாசனையான ஆண்டவரே நாங்கள் மாற கிருபை தாரும் ஐயா. உமக்கு பிரியமானதாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய சத்தம் கேட்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம் எல்லாம் தனியா பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, முழங்கால் படியிட்டு பேசுங்க. வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம், வேற எந்த காரியத்தையும் யோசிக்க வேண்டாம், பக்கத்துல பார்க்க வேண்டாம். நீ கண்களை மட்டும் ஆண்டவருக்கு நேராய் மூடி இருந்து காதுகளை அவருக்கு திறந்திருளும் போது கர்த்தர் அவருடைய நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, ஆண்டவரே என் கண்களை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை அர்ப்பணிக்கிற ராஜா. பாவமான சிந்தனை ஆண்டவரே, வேண்டாத சிந்தனை ஆண்டவரே, எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவரே என்னை பிரித்து போடு சுவாமி, என்னை உப்பாக மாற்றும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஆண்டவரே சாரமுள்ளவனாக மாற்றும் ஐயா. ஆண்டவரே நான் அநேகருக்கு பயன்படுகிறவனாய் மாற்றும் ஐயா. குடும்பத்துல என்னை சூழ இருக்கிறவர்களுக்கு, நண்பர்களுக்கு, இந்த தேசத்துக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே உம்மை பிரகாசிக்கிறவனாய், உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குகிறவனாய் இருக்க கிருபை தாரும் சுவாமி. தானியேலை போல வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் இனிமே என் வாழ்க்கையில இல்ல ஆண்டவரே. அந்த தானியேல் உயர்த்தப்பட்ட போது 5 ராஜாக்கள் ஆளுகை மாறினாலும் அவன் ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டதிலே தேவன் அவனை பாதுகாத்தார். தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தார். தேவன் உன்னையும் உயர்த்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார். உன்னையும் மகிமைப்படுத்த ஆசை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்தி அவருடைய திட்டத்திலே உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். என்னன்னு கேட்போம். ஆண்டவரே என்ன பேசுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க சுவாமி. இந்த தனிமையான நேரத்துல மறுபடியும் அமைதலா நம்ம எல்லா ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. யாரும் தலையை தூக்கி பார்க்க வேண்டாம். நீங்க அப்படியே ஜெப நிலையில ஆண்டவரே என்னோடு கூட பேசுன்னு மட்டும் கேளுங்க. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. அருமையான இந்த மலையின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்களை நீங்க இங்க கொண்டு வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுங்க ராஜா. சுவாமி உம்முடைய சித்தத்தை செய்யும்படியான ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த பேசுற நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் சொன்னேன், அந்த சந்தியா முடிஞ்ச அப்படியே நான் போய் நாங்க 2 பேரா ஜெபம் பண்ணோம். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஜெபம் பண்ண போறீங்க. யாரும் யாரு கூடயும் சேர வேண்டாம், யாரும் நண்பரா சேர வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்க வெளியே சுத்தி இருக்கிற இடங்கள்ல தூரம் போக வேண்டாம். இதை சுத்தி இருக்கிற இடங்கள்ல நல்ல மணலான இடம், வெளியே கூட போய் ஜெபம் பண்ணலாம். இந்த கூட்டத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. போய் ஒரு இடத்துல முழங்கால் போட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்க. நீங்க பேசும்போது நம்மோடு பேசுகிற தேவன். யார் வேணாலும் போய் ஜெபம் பண்ணலாம் வெளியே. ஆனா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே.
உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அப்படியே அப்படியே ஜெப நிலையில இருங்க. யாரும் எழுப்பி போடணும் வேண்டாம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலகப் பெருமை சிற்றின்பம் ஆண்டவரே. உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேனையா. ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நீ நான் அல்ல ஆண்டவரே, உயிரோடு நான் உம்முடைய பிள்ளை. சொல்லுமா முழுமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் எனக்குள் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் எனக்குள் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. இந்த சந்தியா வேளை மட்டும் இல்ல, இது முடிஞ்சோ யாரும் நீங்க அதிகமா மற்றவர்களோடு பேசுறதை விட தனிமையா ஆண்டவரே என்னோடு கூட இந்த நாள்ல இந்த மலையில ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தனியா ஒரு கார்னர்ல போய் ஜெபம் பண்ணுங்க. சாப்பிட்றீங்களா, சாப்பிட்ற நேரத்துல கூட அதே ஜெப நிலையில இருங்க. ஆண்டவரே நான் வந்தது வீணாயிடக்கூடாது சுவாமி. நான் வந்த இந்த வேளையில நீர் எங்களோடு எப்படியாவது பேசணும் சுவாமி. நான் எப்படியாவது உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. அப்படி விருப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா உங்களோடு கூட பேசுவார். கண்டிப்பா உங்களோடு கூட பேசுவார். இங்கே நடக்கிற எல்லா காரியங்களையும் முழுவதுமாய் உங்களை அர்ப்பணித்து இந்த வேளைகள் எல்லாம் ஆண்டவரே நான் எப்படியாவது உம்மை சந்திக்கணும் சுவாமி. நீர் என்னை பார்க்கணும் ஆண்டவரே. உம் சத்தம் நான் கேட்கணும் ஆண்டவரே. முழுமையாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பயன்படுத்துன்னு சொல்லுவோம். மற்ற வேலைகள் முடியலாம், இந்த சந்தியா முடியலாம், இந்த மீட்டிங்ஸ் முடியலாம், இந்த 3 நாள் முடியலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறத நிப்பாட்டாதீங்க. இந்த ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார் சொன்னா அவர் கூடயே இருக்கிறாருன்னு நம்புங்க. நமக்குள்ளேயே இருக்கிறாருன்னு நம்புங்க. நம்மை வழி நடத்துறாருன்னு நம்புங்க. என் கரம் பிடித்திருக்கிறாருன்னு நம்புங்க. என் கூட படுத்திருக்கிறாருன்னு நம்புங்க. நீ உட்கார்ந்து இருக்கும் போதும் நடக்கும் போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். நீ உன் நண்பர்களோட இருக்கும் போதும் அவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ செல்போன் யூஸ் பண்ணும் போதும் லேப்டாப் யூஸ் பண்ணும் போதும் நீ என்ன செய்தாலும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுமா, என்னை முழுவதுமா நான் கொடுத்துட்டேன் சுவாமி. இன்னை என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தையே நான் செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தம் மட்டும் கேட்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க தனியா